சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். கற்பகம் என்று உறையும் மேயில் உறையும் அவரை தொழ வேண்டும். 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அந்த காட்சியை கண்டபோதிலே மனக்கண்கள் தூங்குமா? நெஞ்சே உன் ஆசை என்ன, நீ நினைத்தால் ஆகாததென்ன? இந்த பூமி அந்த வானம் இடி மின்னலை தாங்குவதென்ன? மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? முழுக்க முழுக்க கர்நாடக சங்கீத சாயல், அத்தனை சங்கதி. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? அழகர் மலையழகா இந்த சிலையழ கமகம் சங்கதிகள் அப்படி போற ராகம். நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும், அப்படி அது சங்கதியோடு தான். நிலைமை என்னவென்று தெரியுமா? தலலா தனி நானே தானினா, நிலைமை என்னவென்று தெரியுமா? இப்படி சங்கதிகள் வரக்கூடிய ஒரு ராஜா ராஜா தந்திரங்கள். ஏன்னா நானே அதை கவனிக்கல, என் மகள் சொன்னதுக்கு அப்புறம் தான். நான் முறைப்படி கர்நாடக சங்கீதம் படித்தவன். கரகர பிரியால இப்படி பிரயோகங்கள் போக முடியுமா அப்படின்றது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. தானா வந்த சந்தனமே இந்த சரணத்துல தன்ன தானே தருநாரி அந்த ஒரு இடம் அவர் பண்ணிருக்கிறது. நான் சொல்றது மிக இல்லை. இந்த உலகத்தையே அந்த இடத்துக்கு அந்த ஈடா வச்சா கூட இந்த உலகம் கூட ஈடாக. பூங்காத்து திரும்பமா கரம்புற இதே கர மாப்பிள்ளைக்கு மாமன் முறுக்கு மாமனுக்கு தாட்டி தாட்டி, அது மாதிரி எத்தனை ராகங்கள் எடுத்து அவர் கையாண்டிருக்கார். முத்துமணி மாலை அது ஒரு முகங்காட்டம். என்ன சத்தம் இந்த நேர் கோயிலின் ஒரு நாளும் உன்னை மறவா. சினிமா பாடல் அந்த இசை மூலமா மக்களை இசையில அவங்கள அறிவாளி ஆக்குறதுங்கிறது, அதாவது எஜுகேட் பண்ண அந்த வேலையை ஒரு நிறைய. பட்டு போல நாவசித்து பால்மழை சொல்லி வந்த கட்டி தமிழே கவிதை பெருஞ்சுவையே 8 திசை மேல் வரத்த சின்ன மகள் உன் பட்டு பொற்பாதம் தொட்டு தொடங்குகிறேன் தூயவளே அன்னை தமிழே வாழியனி. அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இசைஞானி இளையராஜாவை பற்றி நிறைய பேர் நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பேச வந்திருக்கக்கூடியவர் இசைத்துறைக்கு ஒரு ஆஸ்தான குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர் மறைந்த புரட்சி தலைவர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் கடவுளே அல்லது ஆண்டவனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரை தான் அவர் பேசும்போது கூடுவார், அவங்கள சந்திக்கும் போது. அப்படி ஒரு சிலரில் இவங்களுடைய பாட்டி ஒருவர், ராஜகாந்தம், சிடி ராஜகாந்தம் அப்படிங்கிற அந்த அம்மா, அவங்கள ஆண்டவனே ஆண்டவனேன்னு சொல்லி தான் எப்பொழுதுமே அழைப்பார் எம்ஜிஆர் ஐயா அவர்கள். அதே மாதிரி இவருடைய தந்தையார் திருச்சி லோகநாதன் ஐயா அவர்கள் மிக மிக பிரசித்தி பெற்ற பாடகர். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கும் அவருடைய பாடல்களை நம்ம கேட்டு ரசிக்கிட்டே இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ரொம்ப அருமையான குரலுக்கு சொந்தக்காரர் ஐயா அவர்கள். அந்த குடும்பத்தில் மிக மிக முக்கியமானவர் தான் இன்னைக்கு வந்திருக்காரு. இவருடைய பாடல்கள் பற்றி பேசணும்னா எல்லாமே ஒன்னொன்று வெரைட்டியான சொன்னாராக இருக்கும். பக்தி பாடல்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா மதத்திலையும் இவருடைய பாடல்கள் இருக்குது. நானே அன்றாட கேட்கக்கூடிய அந்த 9 கோலும் ஒன்றாய்க்கான பிள்ளையார் பட்டி வர வேண்டும், பட்டி தொட்டி எங்கும், ஒரு டீ கடையில் போனால் கூட காலையில் கண்டிப்பாக ஒலிக்கிற சாங் இந்த சாங்காக தான் இருக்கும். அந்த சாங்கை பாடினதும் அவர் தான். அன்னை வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய அந்த சர்ச்சில் ஓடக்கூடிய அந்த கொடி ஏற்ற பாடல்னு சொல்லுவாங்க, அந்த பாடலையும் சார் தான் பாடியிருக்காரு, அன்னைய தாயங்கிற பாடல். ஸோ இப்படி எல்லா மதத்துக்கும் கலந்த ஒரு நபர். அநேக பாடல் பாடியிருக்காரு. அந்திமழை மேகம் அந்த பாடலை பாடியிருக்காரு. ப்ளஸ் ரஹ்மான் சாரினுடைய இசையில் நீ கட்டும் சேல மடிப்பில் நான் கசங்கி போனேனே, நிறைய பாடல்கள் பாடிக்கிட்டே இருக்காரு.
தமிழ் திரையுலகத்தில் ஒரு பாடகர்களிலே மூத்தவர்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட நபர் நம்முடைய டிஎல் மகாராஜன் சார். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்தது எங்களோட மிகப்பெரிய பாக்கியம். நிச்சயமாக. அதாவது எப்படி நீங்கள் வந்து ஒரு பாக்கியம்னு சொன்னீங்க, அது மாதிரி உங்கள் தொலைக்காட்சிக்கு வர்றதும் பல விஷயங்களை பரிமாறிக்கிறதும் இதன் மூலியமாக மக்களுக்கு நம்ம சொல்கிற விஷயங்கள் போய் சேர்றதும் அவங்க வந்து நம்மளை பார்க்குறதும் அவங்ககிட்ட நம்ம விஷயங்களை பரிமாறிக்கிறதுக்கும் கிடைச்சதும் அந்த வாய்ப்பு கிடைச்சதும் நான் வந்து ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். ரொம்ப நன்றி சார். சார் அந்த 9 கோலும் அந்த பாடல் பாட முடியுங்களா சார்? அதாவது இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாய்ப்பு சொல்லுவாங்க. இந்த அரிசியில் இவங்க பேர் எழுதியிருக்கு, அந்த அரிசி தான் அவங்க வாய்க்குள்ளே போவாங்க. அது மாதிரி இறைவனும் கண்கண்ட தெய்வமாகிய என்னுடைய தாய் தந்தையார் அவங்க போட்ட ஒரு பிச்சை தான் எனக்கு இந்த பாடல் அமைஞ்சதும் கிடைச்சதும். அது மட்டும் இல்லை, இந்த பாடலுக்கு என்னுடைய குரல் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிறதுனால அது பிரபலமாகிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருந்திருக்கலாம். ஆனால் முக்கியமாக சொல்லணும்னா அந்த பாடலினுடைய வரிகள் அதுதான் முதல். அந்த வரிகள் தான் அது பிரபலமாகிறதுக்கு முக்கிய காரணம். அதை எழுதிய அன்பு தம்பி கிருதயா அவர்கள், இசையமைச்ச அரவிந்த் அவர்கள் இப்போ இல்லை, இருந்தாலும் அதுக்கு அருமையான ராகத்தை தேர்ந்தெடுத்து பளிச்சென்று இருக்கிற மாதிரி அதை டியூன் பண்ணதும், இந்த பாடலை என்ன பாட வைக்கணும்னு எனக்கு வாய்ப்பு கொடுத்த சிம்பனி தம்பி ராஜேஷ் அவர்களுக்கும், இதில் இந்த பாடல் இன்னைக்கு யூடியூப்பில் 145 மில்லியன் கிட்டத்தட்ட 15 கோடி தாண்டி அது கேட்கப்பட்டிருக்கு. பக்தி பாடலில் அது நம்பர் 1ல் இருக்குன்னா அதுக்கு அவங்களுடைய பங்களிப்பு காரணம். அதில் அணில் மாதிரி என்னுடைய பங்களிப்பும் இருக்குது. அதில் முக்கியமாக அந்த ஆன்மீக விஷயத்தை சொன்னதோடு இல்லாமல் அதில் முதல்ல வந்து விருத்தம் வரும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும்னு 3 முறை வரும். இதுதான் அந்த பாடலினுடைய அந்த என்ன சொல்லுவாங்க உச்சாணி அந்த இடம். ஏன்னா நீங்கள் சொன்னீங்களா டீ கடையில் ஒலிக்குதுன்னு, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுக்க அது அரசு பேருந்தாக இருக்கட்டும் இல்லை தனியார் பேருந்தாக இருக்கட்டும், அவங்க ராத்திரியோ பகலோ இரவோ இந்த வெளியூருக்கு கிளம்புறது காலையில் உள்ளூர் ஓடுற எல்லா அந்த பேருந்தும் இந்த பாடலை ஒலிக்க செய்து ஒரு கற்பூரத்தை காமிச்சு. ஏன்னா நல்லதே நடக்கும், எந்த விதமான அசம்பாவிதமும் இந்த பாடலை கேட்டால் நடக்காது. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அவங்க அந்த கைபேசியில் அந்த சாமிக்கு விளக்கேற்றி காலையில் ஒரு கற்பூரம் ஏற்றுறதுக்கு முன்னாடி இந்த பாடலை போடுறாங்க, ஒலிக்க செய்யுது. அதுதான் காரணம். அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம், அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம், சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும், அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும், ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். உங்கள் ஆதன் சினிமா நிறுவனத்தில் என்றென்றும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். அந்த 2 வரி 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும், கற்பகம் என்று உறையும் மேயில் உறையும் அவரை தொழ வேண்டும், 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். கேட்கும் போதே அவ்வளோ ஒரு
அந்த ஹாண்டிங் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வெண்கலம் மாதிரி ஒலிக்கக்கூடிய ஒரு சில குரல்களில் உங்களதும் ஒன்று. எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய சீர்காழி ஐயாவினுடைய பாடல் எப்படி விநாயகரை பற்றி அவ்வளோ ஃபேமஸோ, அதுக்கப்புறம் உங்களுடைய குரலில் இந்த சிறு வயசில் நான் அவர் பாடல்கள் நிறைய கேட்டு தான் பாட வந்தேன். எனக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஏகலைவனுக்கு குருநாதர் இந்த மாதிரி எனக்கு அவர் ஒரு இத்தனைக்கும் எங்கள் அப்பா அவங்கெல்லாம் எங்கள் அப்பாவை அவர் மாமான்னு கூப்பிடுவார். அவர் வந்து எங்கள் அப்பாவை மாமான்னு கூப்பிடுவார். நான் சீர்காழி மாமா அவர்களை மாமான்னு கூப்பிடுவேன். இப்போ அவர் மகன் என்ன மாமான்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு. இது வந்து ஒரே குடும்பம். சார், இசைஞானி இளையராஜா அவர்களை உங்களுக்கு எப்படி தெரியும்? முதல்ல எப்படி அவர் அறிமுகம் மாறாரு? அதாவது அவர் ஆரம்ப காலத்துலேருந்தே அவங்க அப்பா வந்து கங்கை மரன் அவர்கள் பார்ப்பாங்க, பாஸ்கர் பார்ப்பாங்க, அப்படிலாம் உண்டு. நான் முதல்ல இளையராஜா அவர்களை சந்தித்ததுன்னு சொல்லணும்னா, அவர் முதல் படம் அன்னக்கிளி பண்ணியிருக்காரு. பண்ணி பட்டி தட்டி எங்கும் அவருடைய பேர் ஒழிச்சிட்டு இருக்குது. அப்போ வந்து எம்எஸ்வி ஐயா கிட்ட நான் அவன் அவள் அதுன்னு ஒரு படம், அதில் ஒரு பாடல் வந்து நானும் வாணியம்மா, மார்கழி பூக்களே இளம் தென்றலே கார்மேகமே இடம் தேடினேன் காண்கிறேன், இது கண்ணதாசனையாவுடைய வரிகள். நானும் வாணியம்மா பாடினது. இந்த பாடல் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு நான் அதை எடுத்துக்கிட்டு இளையராஜா அவர்கள்ட்ட இந்த பாடலை போட்டு காட்டணும் அப்படிங்கிற முறையில், அப்போ வந்து அவர் வந்து சாந்தோம் ஹை ரோடில் ஒரு ஆங்கில, அந்த சாந்தோம் சர்ச் இல்லாமல் இன்னொரு ஆங்கில சர்ச் இருக்குது, அந்த ரோடில் ஒரு வீட்டில் அப்போ அவர் குடும்பத்தோடு குடியிருக்கார். அப்போ இந்த பாடலை போய் அவருக்கு நான் இன்னாருன்னு சொன்னோன்னே புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா அப்பா பேர் இருக்குது, பலமுறை அவங்க பிரதர்ஸ்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதனால் சொன்ன வாங்கன்னு உட்கார சொல்லி எனக்கு டீ எல்லாம் கொடுத்து, அப்போ இவங்கெல்லாம் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சின்ன குழந்தைங்க, உட்கார சொல்லி என்ன விஷயமா வந்தீங்கன்னா, இந்த மாதிரி அண்ணா எம்எஸ்விகிட்ட ஒரு பாட்டு பாடினேன், அதை உங்கள்கிட்ட போட்டு காட்டுவோம் அப்படின்னு வந்தாங்க. சரி மகிழ்ச்சின்னு பாட்டை கேட்டார். கேட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அண்ணன், ரொம்ப நல்லா பண்ணுறக்கா, நீங்கள் நல்லா பாடுறீங்க, வாணிமலா பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இத்தனைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுங்கலாம் சொல்ல. அவர் இதை கேட்டுட்டு சரியான சந்தர்ப்பம் வரும்பொழுது உங்களை நான் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்வேன்னு அவராகவே சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அடிக்கடி வாங்க சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அப்போ ஒரு என்ட்ரி ஆகி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 படம் 8 படம் வந்துருச்சு. அப்படி வரும்பொழுது முதல் பாடல் வந்து எனக்கு நல்லதொரு குடும்பம். ஆமாம், நல்லதொரு குடும்பம் வந்து பாலாஜி சாருடைய ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சாங் ரெக்கார்டிங் இருக்குது, அது 4 பேர் பாடுறீங்க, நீங்கள் ஜெயச்சந்திரன் சார், சசிரேகா, கல்யாணி மேனன். கல்யாணி மேனனுங்கிறவங்க நம்ம ராஜீவ் மேனன் டைரக்டர் இருக்கார்ல, அவங்களுடைய தாயார். அப்படியா? இது பாருங்கள், ரொம்ப பேருக்கு இதெல்லாம் விஷயம் தெரியாது. அங்கே 4 பேர் பாடுறோம். எம்எஸ்வி ஐயா இளையராஜா அவர்கள் இசையமைக்கிறாரு. சிவாஜி அவர்கள் படம் அது. ஆனால் சிவாஜிக்கு பாடல, நீங்கள் அவருக்கு மகன்களா 2 கேரக்டர், 2 மகன், அவங்க லவ்வர்ஸ் அந்த மாதிரி வருது. சரின்னு ஸ்டுடியோவுக்கு போனோம். போய் பணம் நல்ல அற்புதமான, ரொம்ப மனசுக்கு நிறைவான ஒரு பாடல் மட்டும் இல்லை, அதில் எனக்கு என்ன ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு உவப்பான ஒரு விஷயம் என்னென்னா, அம்சத்வனி அப்படின்னு விநாயகர்கள் பாடல் பார்த்திங்கன்னா ஒன்று அம்சத்வனியில் வரும், இல்லாட்டி கம்பீர நாட்டியால் வரும். இது வழக்கமாக உள்ளது. இந்த பாடல் முதல்ல அவர்கிட்ட போய் நான் முதல் பாட்டை பாடுறேன், அது அம்சத்வனியில் அந்த பாடல் அமைஞ்சிருக்கு. ஆனால் அம்சத்வனின்னா அது பக்காவாக அந்த கிளாசிக்கல் பந்தத்திய அம்சத்வனி இல்லாமல் அது லைட்டாக இருக்கும். அது வேறு முகம் காட்டக்கூடிய ஒரு அம்சத்வனின்னு வச்சுங்களேன். அதான் முதல்ல அவர்கிட்ட நான் பாடினது. செவ்வானமே பொன்மேகமே தூவுங்கள் மலர்கள் கோடி, சொல்லுங்கள் கவிதை கோடி,
இது சிங்கார கவிதை தன்னானே தான சல்லாப நேரம் அன்று தர தன்னானே நானே தன்னானே நானே உல்லாச நேரம் சாரி கபனி சா சானி பகா ரே சா வாதாபி கணபதின் பஜே. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் அப்பாவும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. முதல் பாடல் ஒற்ற பாடிருக்கப்பா, அது அம்சத்வனியில் அமைஞ்சது, மிக சிறப்பு. ஸோ அப்பா வந்து ராஜேஸ்வர் பாட்டை கேட்டார். அப்பா வந்து நாங்கள் எந்த பாடல் பாடினாலும் அவருக்காக வேண்டிய நாங்கள் டேப் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்து அவர்கிட்ட போட்டு காமிச்சிருக்கோம். ஒரு பாட்டுக்கும் அவருடைய அபிப்பிராயத்தை சொல்லுவார். இது முதல் பாடல். அதற்கு பிறகு நான் அவர்கிட்ட பாடின 2வது பாடலே வந்து சூப்பர் ஸ்டாருக்கு பாடின பாடல், போட்ட சவால். அந்த படத்தில் தான் முதல்ல டைட்டிலில் சூப்பர் ஸ்டார்னு போட்ட முதல் படம் அதுதான். அதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருங்கிற டைட்டில் வந்து கிடையாது, திரைப்படத்தில் வரல. திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் டைட்டில் தான் வந்தது. அந்த படத்தில் அது யாரை பாட வைக்கலாங்கிறப்போ எஸ்பிபியா வாஸ்வா அப்படிங்கிறப்போ டிஸ்கஷன் நடக்கும்போது புரட்சிதாசன் இல்லை இந்த பாடல் வந்து டிஃப்ரெண்ட் வாய்ஸு டிஎல் மாறன் பாடல். ஆனால் இளையராஜா அவர்கள் பெருந்தன்மையோட எந்த மறுப்பும் சொல்ல, நிச்சயமாக அவருக்கும் வந்து புதுசாக கொண்டு வரணும் அப்படிங்கிற நம்ம இதில் ஏற்கனவே இந்த பாடல் பாடிருக்காரு, திருப்தியாக இருந்தது. அதனால் இந்த பாடலும் பாட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி தான் வாய்ப்பு கிடச்சி. அந்த பாடல் பாடும்போது எனக்கு அன்னைக்கு திடீர்னு சொன்னாங்க, மத்தியானம் ஒரு சாயங்காலம் 5 மணிக்கு ரெக்கார்டிங், மதியம் தான் எனக்கு சொல்லி சாயங்காலம் ரெக்கார்டிங் ஏவிஎம்மா RR. அன்றைக்கி எனக்கு 102 டிகிரி ஜுரம். அப்பா சொல்கிறாங்க, விஷயத்த சொல்லுவோம், வேண்டாம் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிட்டோம். இல்லை வேண்டாம், ஜுரம் தான் இருக்க தவிர மற்றபடி பாட முடியும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இத்தனைக்கும் அவங்க யாருக்குமே தெரியாது, நாங்கள் யார்ட்டையுமே சொல்ல. அப்போ என்ன பண்ணாங்க, அப்பா நானும் வரேன் கூட அப்படின்னு அப்பா வந்தாங்க. ஒளிப்பதிவு வந்து உட்காந்து ஏவிஎம் RRல் கிட்டத்தட்ட 120க்கு மேற்பட்ட வாத்திய கருவிகள், வயலின் மட்டும் 40 வயலின். அதே மாதிரி ப்ளோயிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா பிராஸ் செக்ஷன் 16 பேர். இன்றைக்கி அது கேட்டிங்கன்னா இந்த ரிச்னஸ் தெரியும் உங்களுக்கு. வயலன்ஸில் வந்து டபுள் போர்ஷன் இருக்கும். ஒரு போர்ஷன் ஒரே பாரில் வந்து ஒரு போர்ஷன் ஒரு 20 வயலின், இன்னொரு போர்ஷன் 20 அப்படிலாம் வாச்சிருப்பாங்க எடுத்து. இதில் என்ன விசேஷம்னா, அன்றைக்கி கற்றுக்கிட்டோம். அப்போல்லாம் உங்களுக்கு வந்து ட்ராக் கிடையாது. நீங்கள் லைவாக ஆர்கெஸ்ட்ராவோட சேர்ந்து தான் பாடியாகும். யாராவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் நீங்கள் 8 டேக்கோ 10 டேக்கோ பாடி தான் ஆகணும். ஆனால் இந்த பாடல் தெய்வாதீனமாக ஒரே டேக் 120 பேர் ஆர்கெஸ்ட்ரா பக்காவாக ரிஹர்சல்லாம் நல்லா பார்த்தாங்க. ஒரு 1 ஹவர் ரிஹர்சல் பார்த்தாங்க. நான் போய் பாட்டு கற்றுக்கிட்டேன், பாடினோம். யாருமே தப்பு செய்யலை, ஒரே டேக். எல்லோரும் கேள்தான். அப்போ நான் வந்து இளையராஜா அவர்கள்ட்ட போய் இன்னொரு டேக் வேணால் ஸ்டாண்ட் பைக்கு நான் பாடலாமே, ஒன்று எடுத்துக்கலாமே. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா இந்த பாடல் வந்து 40 வருஷம் ஆகுதுங்க. சொல்கிறாரு, வேண்டாம், எனக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சாச்சு. நீங்கள் திருப்பி பாடினாலும் அது ஏதாவது வேண்டாததாக வருமே தவிர, வேணுங்க எப்போ வேண்டியது வந்துருச்சோ அதோடு அதை விட்டுணும். அப்போ திருப்பி போய் சூப்பராக இருக்குது போதுன்றார். அந்த பாடல் வந்து எனக்கு மிகப்பெரிய, அதாவது உலக லெவலில். இப்போ இன்றைக்கி நீங்கள் மலேசியா, சிங்கப்பூர் போனீங்கன்னா, ஃப்ரான்ஸ், எங்கெல்லாம் தமிழர் இருக்காங்க போனீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய தொலைக்காட்சி வானொலி இதுதான் இளைஞர் இசை, தான் சிக்னேச்சர் டியூன் இந்த பாடல். அதே மாதிரி தன்முனைப்பு பாடல். மலேசியாவில் எலெக்ஷன் வந்தால் கூட சரி, இல்லை எந்த நிகழ்ச்சி, அது ரோடாக இருக்கட்டும், ஒரு ஹாலில் இருக்கட்டும், தன்முனைப்பு பாடலாம் இந்த பாடல் தான் பாடுவோம். ஏன்னா அந்த வரிகள், சத்தியத்தை நாடு, சாதனையை தேடு, எத்திசையும் அதை பாடு, கத்தும் கடல் கண்ணையர ஓய்வு கேட்குமா, அந்த காட்சியை கண்டபோதிலே மனக்கண்கள் தூங்குமா, நெஞ்சே உன் ஆசை என்ன, நீ நினைத்தால் ஆகாததென்ன, இந்த பூமி அந்த வானம் இடி மின்னலை தாங்குவதென்ன. அந்த வரிகள் முக்கியம்.
எப்படி இருந்தது சார் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் வித் ராஜா சார் கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது? இல்லை, அவர் வந்து சில பாடல்கள் இந்த பாட்டெலாம் பாடும்போது அவரே தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். பிற்காலத்தில் பின்னாடி நான் நிறைய பாட நேரத்தெல்லாம் வந்து சுந்தரராஜன் அசிஸ்டண்ட்டு அவர் தான் பாட்டு சொல்லிக் கொடுப்பாரு. இந்த இதெல்லாம் வந்து அவரே சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு தடவை சொல்லிவிட்டு நம்ம டக்குன்னு பிடிச்சிட்டோம்னா இல்லைன்னா இன்னொரு 2 தடவை. அதே நேரத்தில் கூடுமான வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரோ அது வரணும்னு தான் எதிர்பார்ப்பார். அதே நேரத்தில் நம்ம ஏதாவது ஒன்று பாடி அது நல்லா இருக்கும் பட்சத்தில் ஏற்றுப்பார். அது நல்லா இருந்தது, நல்லா இருக்கு, இது வச்சுக்கலாம் பாரு. அது இல்லைன்னா ஐயோ இது அதோட ஒட்டிலையே, அது வேண்டாமே அப்படின்னு சொல்கிறார். மற்றபடி சில பேர்லாம் வெளியே தேவையில்லாமலாம் சொல்லுவாங்க, இதுனா இது ஏன் பாட்டா, அதெல்லாம் வந்து தமாஷுக்கு வேணால் அவர் பேசுவாரே தவிர மற்றபடி யாரும் எனக்கு தெரிஞ்சு நான் எத்தனையோ பாடலை விட்டு பாடினேன். நான் பாடின பாட்டு எல்லாமே ஹிட் சாங்ஸ் தான். அதுவும் மாறுதலான இன்று போய் நாளைவான் படத்தில் அது எங்கள் வீட்டில் போய் நான் போட்டு காமிக்கும்போது எங்கள் அப்பா யாருப்பா இது பாடியிருக்கிறதுன்னு கேட்டேன். உடனே என் தம்பி அண்ணனா என்னப்பா ஒன்றும் புரியல. ஏன்னா அந்த ஓப்பனிங் அவரது ஹிந்தி பல்லவி வருது, என்கிட்ட போனேன்னு உள்ள சொல்லிட்டு இது பாடிட்டு இந்த ஓப்பனிங் ஹம்மிங்கெல்லாம் கிஷோர் குமார் மாதிரி இருக்கணும். இப்போ நான் சொன்னேன், நானும் கிஷோர் குமாருடைய கிரேட் ஃபேன். ஹிந்தி வார்த்தை தெரியுதோ இல்லையா, நான் ஹைஸ்கூல் படிக்கிற காலத்தில் அத்தனை வார்த்தைகளையும் மனப்பாடமாக அவருடைய அத்தனை பாடல்களையும் நான் மனப்பாடம் பண்ணி பாடுவேன். மனப்பாடம் பண்ணலை, அத்தனை தடவை கேட்பேன், தானா மனப்பாடம் ஆகிடும். உள்ளே உட்காந்துடும், தானா மனப்பாடம் ஆகிடும். ஏ ஜோ मोहब्बत है अरे उनका है क्या महबूब का जो बदले के हुए ना मर जाए मिट जाए हो जाए बदनाम रहने बिछोड़ो बिजाने दो यार हम ना करेंगे प्यार ए जो मोहब्बत है. இது மாதிரி 100கணக்கான பாடல், அத்தனை எனக்கு வார்த்தை கேட்டே மனப்பாடம். ஆனால் எதுக்குமே அர்த்தம் தெரியாது. யாராவது தெரிஞ்சவங்கள கேட்டு நிறைய அது என்னென்னா வார்த்தை புரியாமே அந்த குரல் இசை அதை நம்மளை ஈர்த்து. ஓ மேரே தில் கே சேன் சேனாயே மேரே தில் தோ ஜுவா கி தியே மாதிரி நான் கிஷோகுமார் ஐயா அவர் மாதிரிலாம் முடியாது. இல்லை, எனக்கு என்ன முடியுமோ முடிஞ்சதை ட்ரை பண்ணி அந்த ஓப்பனிங் அது ரம் பப ரம் பபா ரம் பப ரம் பப ரம் பபா ரம் பா ரம் பப ரம் பப பா அதை கேட்டுதாங்க அப்பா அண்ணன் நான் பாடியிருக்கேன் தெரியவே. அது ஓப்பனிங் மேரே பியாரி தில் கி ராணி பியார் கரேங்கா தீவானா அடிவம் மேலே ஆசை இது உன்னால நான் கற்றுக்கிட்ட பாஷை. தமிழ் வரும்போது கொஞ்சம் சாஃப்ட் பண்ணி, ஹிந்தி வரும்போது கொஞ்சம் ஹார்டாக. அதே படத்தில் நானும் வாசுமாவில் தீவன் அம்மாடி சின்ன பாப்பா மாதிரி அந்த அப்புறம் நிறைய பாடணும்னு வச்சுங்க. இவருடைய ஒர்க் பேட்டர்ன் எப்படி சார் இருக்கும், ராஜா சாருடைய ஒர்க் பேட்டர்ன்? இல்லை, அவர் வந்துங்க காலையில் 6-6:30 மணிக்கு வீட்டை கிளம்புனான்னா 7 மணி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்டுடியோக்கு வந்துடுவார். ஸ்டுடியோ வந்து 7 மணிக்கு உட்கார்ந்தாருன்னா அந்த சில நேரம் ரூமில் இருப்பார், சில நேரம் தியேட்டர்லேயே வந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் தான் அசிஸ்டண்ட்லாம் கூட 7:30க்கு தான் வருவாங்க. அப்போவே உட்காந்து அந்த அன்னைக்கு பாடல் என்ன பண்ண போகிறோம் அதுக்கு நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபுல்லாக அந்த நோட்டேஷன்ஸ் அது வெஸ்டர்ன் எழுதி பண்ணிட்டு அது ஒரு தடவை பார்ப்பார். பார்த்துட்டு அவர் மனசுக்குள்ளேயே ஒரு விடுவோம் இல்லையா, அப்படி ஏதாவது ஒரு இடம் சின்ன இடத்த மாற்றினா கூட பக்கத்துலேயே ரப்பர் இருக்கும், அதை இது பண்ணி அதை ஏதாவது ஸ்வரம் சேஞ்ச் பண்ணால் பண்ணிவிட்டு இவங்கெல்லாம் வரத்துக்குள்ளே பேக்ரவுண்டு ரெடி ஆகிடும். எல்லோரும் வந்ததுக்கப்புறம் சுந்தரனை கூப்பிட்டு இது எல்லாம் சொல்லிட்டு முடிச்சிட்டாரா
யார் யாருக்கு என்ன போர்ஷன் அதையும் அதை மென்ஷன் பண்ணுறேன். பண்ணியிருக்கோம். இந்த பீஸ் ஃப்ளூட் இது சில நேரத்தில் கீபோர்டு போயிட்டே இருக்கும், கீபோர்டு மேலே ஃப்ளூட் வரும். அது எல்லாமே அதில் அவர் தரவாக எழுதிடுவார். ஆமாம், எல்லாம் பக்காவாக எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் அப்போ வந்து ஆர்கெஸ்ட்ரா பாட்டு சொல்லி கொடுக்கறது செய்கிறதெல்லாம் சுந்தரராஜன். அவருக்கு வலதுகரமாக இருந்து இது எல்லாமே அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு ரிதம் ஃபுல்லாக ஸ்டேட்ஸ் வந்து புருஷோத்தமன்னு ட்ரம்மர் இப்போ இருந்தார். அதான் வீட்டில் போய் கூட சொல்லுவாங்க, வீட்டில் போய் ராஜா சார் காலைல குளிச்சுட்டு வச்சுட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு எடுக்கும்போது புரு அப்படின்னு திடீர்னு உடனே அவங்க அண்ணி இருக்காங்களே ஜீவானி, என்ன இங்கே கூட வந்து புருன்றீங்க ஸ்டுடியோவில். அந்த அளவுக்கு வந்து அவருடைய மைண்டில் போய் அதனால் இப்போ அவர் இறந்தது கூட நிச்சயமாக அவருக்கு வந்து ஆமாம், இப்போ அவங்க எப்படி அவங்க மனைவி இதானாங்களோ இப்போ அதே மாதிரி மகள் அந்த அளவுக்கு புருவையும் நேசித்த ஒரு மனிதர் அவருக்கு. அதில் கூட அவருக்கு நிச்சயமாக. ஆனால் என்னென்னா அவர் சில விஷயங்களை உணர்ந்ததுனால ரொம்ப பாதிப்பு அவருக்கு ஏற்படாது. அதாவது இந்த பிள்ளைங்க மனைவியான மாதிரி புருஷோத்தமனுடைய அந்த இதுவும் வந்து அவருக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கும். ஆனால் அவர் ரமண மகரிஷியனுடைய டிவோட்டிங்கிறனால மரணம்ங்கிறது தவிர்க்க முடியாதது, அது வந்து தான் தீரும். அதனால் திருப்பி வந்து அதை வந்து அந்த நிகழ்வை மாற்றுறதுக்கு முடியாது யாராக இருந்தாலும். அதனால் அதை உணர்ந்ததுனால அதை ஜீரணிக்கக்கூடிய சக்தியும் அவருக்கு உண்டு. அதை நல்லா உணர்ந்ததுனால. அவருடைய ஆன்மீகம் பற்றி உங்ககிட்ட பேசுவாரா சார்? இல்லை, ஆன்மீகத்தை பற்றி பெருசாக நம்ம டிஸ்கஸ் பண்ணது. ஆனால் நாங்கள் போய் பாடல்களை பற்றி சில நேரத்தில் பக்தி பாடல்களை பற்றி இந்த பாட்டு இப்படி இருக்குது, இப்படி வந்துக்கலாம், அப்படி இருக்கலாம். ஏன்னா அவரே சில பாடல்கள்லாம் நிறைய பாட்டு நீங்கள் பெரிய கவிஞர்கள் பாட்டு கூட பல்லவி கொடுத்தது அவர் கொடுத்ததாக இருக்கும். அப்புறம் வந்து அதை சில ஆல்ட்ரு பண்ணியிருக்கலாம், சரணம் அவங்க கொடுத்துருக்கலாம். அந்தளவுக்கு அவருக்கு வந்து தமிழ் மேலே அந்த வார்த்தைகள் கொடுக்கணும். அதனால் இப்போ இந்த மாதிரி சில பாடல்கள் பற்றி பேசுவோம் பண்ணுவோம். பட் என்னன்னா அவர் இந்த அளவுக்கு 1000 படங்கள் தாண்டி இன்னைக்கும் அவர் தனியாக நிற்கிறார். இளையராஜாங்கிறது யாரோடையும் ஒப்பிட முடியாத, ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு மனிதராக அவர் நிற்கிறார்னா அதுக்கு காரணம் அவருடைய இசையமைப்பு மட்டுமில்லை, அவர் தன்னுடைய கேரக்டர் முழுக்க ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே போனோன்னா என்ன ஆகி போச்சுன்னா அவருடைய சிந்தனை முழுக்க 100க்கு 100 இந்த ஆன்மீகத்துக்குள்ளே பூந்ததுனால இசையை தவிர வேற எதுலையுமே அவருக்கு ஃபோக்கஸிங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்படலை. அதாவது அவர் நல்லா சின்ன பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணிட்டு ஒரு கிட்டார் வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ கூட இருக்கும் பார்த்துருக்கோம். இவ்வளோ தூரம் லாங் ஹேர் வச்சுட்டு ஸ்டைலிஷாக இருப்பார் இல்லையா? ஆனால் ஒரு பீரியடு அவர் கிட்டத்தட்ட ஒரு 25 படம் பண்ணி இளையராஜாங்கிறது ஒரு பெரிய ஒரு எவரெஸ்ட் சிகரங்கிற இடத்துல போனோன்னே வேற இன்னொருத்தராக இருந்தாங்கன்னா அவங்க எப்படி வேணா இருக்கலாம், எப்படி வேணா போகலாம். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார், அப்படியே தன்னை முழுக்க ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே செலுத்தி ரமண மகரிஷியுடைய சிஷ்யர், கோடி சுவாமிகளுடைய சிஷ்யர் அப்படின்னு தன்னைத்தானே உருவகப்படுத்தி கொண்டு முடியே வளர்க்காம கொஞ்சம் வளர்ந்தாலும் மொட்டை அடிச்சுட்டு அந்த தன்னுடைய உடை வெள்ளை அந்த ஜிப்பா வேஷ்டி அந்த ஆன்மீகத்துக்கு உண்டான அந்த அழகான உடையும் மாற்றிக்கொண்டு மொட்டை அடிச்சுட்டு ஸ்டுடியோவில் வந்தால் அவருடைய சேரில் மான் தோல் இருக்கும், அந்த மான் தோலில் தான் உட்காருவார். புரியுதுங்களா? அப்போ முழுக்க என்ன ஆகி போச்சு, ஒரு ஆன்மீகவாதி. அப்போ அவர் இன்னைக்கு இந்த அளவுக்கு தனியாக நிற்கிறதுக்கு காரணம் முழுக்க இசையை தாண்டி தன்னுடைய கேரக்டரை வந்து செம்மையாக்கி உருவகப்படுத்தி கொண்டு அப்படி போய் உட்கார்ந்ததுனால என்னாச்சு, எதுவுமே எனக்கு இசையை தவிர வேறு எதுவும் இல்லைங்கிற இடத்துல போய் 100க்கு 200% அதையே உள்வாங்கி அதையே வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல வந்து உட்கார்ந்ததுனால தான் இன்றைக்கி. இப்போ நான் என்னுடைய மகளும் பேரனும் மலேசியாவிலேருந்து வந்திருந்தாங்க. என் மகள் வந்து அவருடைய மிகப்பெரிய ஃபேன். சில பாடல்கள்லாம் எடுத்து கூட அவள் ரிசர்ச் பண்ணுவாள்.
அப்படி தான் ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு பாடல் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பா ஒரு நாள் மலேசியான்னு தொலை பேசும்போது, அப்பா இந்த ராஜா சார் வந்து இந்த மன்னன்கிற படத்தில் ராஜாதி ராஜா உன் தந்திரங்கள் அந்த பாட்டு கேட்டிங்களாப்பா? கேட்டம்மா. ஏம்மா என்ன விஷயம்? அப்பா அந்த பாடல் முழுக்க முழுக்க ஷண்முக பிரியா ராகம். ஷண்முக பிரியா ராகம்ங்கிறது கர்நாடக சங்கீதத்தில் ஆண்டோர்கள் சான்றோர்கள் சொல்வதுபடி ஒரு கனராகம். கனராகம்னா வெயிட்டான ராகம். அதில் வந்து ஒரு எளிமையாக அதை கொடுக்கறதுங்கிறதே பெரிய விஷயம். ஆனால் அது எளிமையும் தாண்டி அதை வந்து முழுக்க அதனுடைய சண்முக பிரியாங்கிற முகமே தெரியாமல் அந்த முகத்துக்கு முழுதாக ஒரு புதிய அரிதாரம் பூசி அதை வெஸ்டர்ன் கொடுக்கறதுன்னா அது ஒன் அண்ட் ஒன்லி ஒரே ஒரு இளையராஜாவால் மட்டும்தான் முடியும். அதுக்கு முன்னாடியும் இல்லை, அதுக்கு பின்னாடி எனக்கு யாரும் வருவாங்களாங்கிறது அது ஒருவேளை அவரே இன்னொரு பிறவை எடுத்து வந்தால் செய்யலாம். ஏன்னா சரிகமா பதனிசா சனிதபமகாரி சா மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன முழுக்க முழுக்க கர்நாடக சங்கீத சாயல். அத்தனை சங்கதி மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அழகர் மலையழகா இந்த சிலையழ கமகம் சங்கதிகள் அப்படி போகிற ராகம். கொஞ்சம் லைட் பண்ணால் கூட எஸ்வி வெங்கட்ராமன் ஐயா பண்ணிருக்கார். நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் அப்படி அது சங்கதியோடு தான். நிலைமை என்னவென்று தெரியுமா தலெல்லா தரட்டாரு புரியுமா என் தலெல்லா தனி நானே தானினா நிலைமை என்னவென்று தெரியுமா இப்படி சங்கதிகள் வரக்கூடிய ஒரு ராஜா ராஜா உன் தந்திரங்கள். ஏன்னா நானே அதை கவனிக்கலை. என் மகள் சொன்னதுக்கு அப்புறம் தான் கூத்தாடு ரட்டா தந்திரங்கள் தாரே மாயம் என்ன தாரே தாரே ரன்னு ஆட்டே வா ஹே ராணி என்னோடு ஆடவாணி தர 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 தரத்தா திரட்ட. என்ன மேஜிக் இது! இந்த மேஜிக்கு அவர் ஒருத்தரால் தான் செய்ய முடியும். ஏன்னா பாருங்க சொல்லும்போதே உடம்பு சிலுக்குது. அதனால தான் இப்போ நான் அவரை பார்க்கும்போது சொன்னேன். சமீபத்தில் மீட் பண்ணியிருந்தீங்க? சமீபத்தில் இப்போ அவர் சிம்மனி போகிறதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. அவர் என்னோட வயசு மூத்தவர். அவருக்கு இப்போ 82 ஆகுது வச்சுங்களா. என்னோட 11 வயசு மூத்தவர். அப்போ எனக்கு என்ன வயசு நீங்கள் இது பண்ணீங்க. அப்போ போய் ஒரு காலில் சாஷ்டாம விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு சொன்னேன், உங்களுடைய சிம்மாசனம் உங்களுக்கு மட்டுமே. அந்த சிம்மாசனம் உங்களோட தான். அதில் வேறு யாரும் உட்கார முடியாதுங்கிறதுல உட்காரலான்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. அதுக்குண்டான அருகதை கூட யாருக்கும் கிடையாது. உங்கள் சிம்மாசனம் உங்களுக்கு மட்டுமே. அதில் நீங்கள் தான் உட்காருப்போம். உங்களுக்கு முன்னாடி 1000 பேர் வரலாம், 1000 பேர் போகலாம். ஆனால் அந்த சிம்மாசனத்தில் யாரும் உட்கார முடியாது, அது நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்ல சொல்ல அவர் கண்களில் ஒரு ஒளி அப்படியே லேசாக ஒரு கண் கலங்கினதை என்னை பார்த்தாரு. அவ்வளோ மகிழ்ச்சி. என்ன நான் அவர் சந்திச்சதும் அதுக்கப்புறம் இந்த பாடலையும் சொல்லி அவருக்கு நிறைய பாடல் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு பான சொத்துக்கு ஒரு சொல் பாடம். அப்போ அன்றைக்கி இன்னும் சொன்னேன். இப்போ சமீபத்தில் சூப்பர் சிங்கர்லேருந்து பிள்ளைங்க பாடினாங்க. நான் அந்த பாட்டு இதுக்கு முன்னாடி நான் கேட்டதில்லை. ஏதோ ஒன்று கேட்டுருக்கலாம், ஆனால் ரொம்ப உன்னிப்பாக கவனித்ததில்லை. இப்போ நான் கேட்டேன். அந்த பாடல் கேட்டதுலேருந்து அவர்கிட்டே சொன்னேன், நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ சத்தியமாக ஒரு வாரத்துக்கு எனக்கு இரவு எனக்கு தூக்கம் வரல. அந்த பாடலே ஒரு 2-3 தடவை போட்டு கேட்டு நினச்சிட்டேன். என்னன்னா அந்த பாடல் அமைந்த ராகம் கரகரப்பிரியா. கரகரப்பிரியா நிறைய பண்ணியிருக்காரு. பூங்காற்று திரும்பமெல்லாம் கூட கரகரப்பிரியா பேஸ் தான். எங்கேயாவது பேக்ரவுண்டில் 1-2 அந்நிய சுரங்கள் இருக்கலாம். பட் ஆனால் இந்த பாடல் ஒரு சுரம் கூட பாட்டில் அந்நிய சுரம் இல்லை. ஆனால் கரகரப்பிரியாவில் இப்படி பிரயோகங்கள் போக முடியுமா? ஏன்னா நான் முறைப்படி கர்நாடக சங்கீதம் படித்தவன்,
பக்தி பாடல் கச்சேரி இல்லாமல் தமிழிசை கச்சேரி உலகம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 3,000-4,000 கச்சேரி தமிழிசை கிளாசிக்கல் கச்சேரி நான் பாடியிருக்கேன். அப்போ கரகர பிரியால் இப்படி பிரயோகங்கள் போக முடியுமா அப்படின்றது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதில் சரணம் அந்த பாடல் வந்து தானா வந்த சந்தனமே இந்த பாட்டு தாரே சரணத்தில் தன்னே தரு நாரி தன்னை நன்னி நாராரி தரிராரி அடடா. அந்த ஒரு இடத்துக்கு அந்த ஒரு இடம் அவர் பண்ணியிருக்கிறது நான் சொல்கிறது மிக இல்லை. இந்த உலகத்தையே அந்த இடத்துக்கு அந்த ஈடாக வச்சா கூட இந்த உலகம் கூட ஈடாகாது. தன்னே தரு நாரி தன்னை நன்னி நாராரி தரிராரி தன்னை நான் தல்லாரி தரித்தானே நானே தாரி தானா வந்த சந்தனமே. அப்படியே இதில் அந்த கமகத்தோட அந்த அழகோட கரகர பிரியாவுடைய அந்த ராகத்தினுடைய ஜூஸையும் புழிஞ்சு கொடுத்து அதாவது கரகர பிரியாவில் இப்படி பிரயோகங்களா அப்படின்னு கர்நாடக சங்கீதம் படித்தோம் அத்தனை பேரும் மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு அந்த பாட்டை 100% சத்தியம். எங்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தேன். அதில் ஒரு கர்நாடக சங்கீத பாடகர் வந்து எங்கள் பேட்டியிலே பதிவு செஞ்சார். சிக்கல் குருச்சரன் அவர்கள் எங்கள் பேட்டியில் இருக்குது. இந்த பாடலை அவங்களுடைய பாட்டி ஃப்ளூட்டிஸ்ட் அந்த அம்மா அவங்க கேட்பாங்களாம். அவர் சொல்லிட்டு போனார். உங்களுக்கு நான் லிங்க் கூட இல்லை கரகர பிரியா பாருங்க. அது கரகர பிரியா பூங்காத்து திரும்பமா கரமுறை இதே மாப்பிள்ளைக்கு மாமன் முறுக்கு மாமனுக்கு தாட்டு தாட்டு அது மாதிரி எத்தனை ராகங்கள் எடுத்து அவர் கையாண்டிருக்கார். அப்படி பார்த்தீங்கன்னா சிந்து பைரவி முத்துமணி மாலை அது ஒரு முகம் காட்டும். என்ன சத்தம் இந்த நேர் கோயிலின் ஒரு நாளும் உன்னை மறவா. அதான் எதுக்கு சொல்ல வரேன்னா சினிமா பாடல் வந்து எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குது. நான் இப்போ வந்து பீக்கில் இருக்கேன். நீங்கள் நிறைய பணம் கொடுக்குறீங்க, பணம் சம்பாதிக்கிறேன், நான் பாடுறேன், நான் பண்ணுறேன், இசையமைக்கிறேன், பண்ணுறேன், நீங்கள் கேளுங்கன்னு இல்லாமல் அந்த இசை மூலமாக மக்களை வந்து இசையில் அவங்கள அறிவாளி ஆக்கிறதுங்கிறது, அதாவது எஜுகேட் அந்த வேலையை ஒரு நிறைய செய்திருக்காரு. இப்போ கூட இந்த சிம்பனி பற்றி சொல்லும்போது நான் அப்போயே பல பாடல்களுக்கு சிம்பனி டைப் ஆஃப் பேக்ரவுண்டு போட்டு நான் எஜுகேட் பண்ணார். அவர் பேக்ரவுண்டில் மட்டும் எஜுகேட் பண்ணல, ஒரு சிந்து பைரவியில் இத்தனை பாடல்கள் போட்டு மக்களுக்கு சிந்து பைரவி இது அப்படிங்கிறத தெரிய வைக்கிறது எஜுகேட் பண்ணுறது தான். இது மாதிரி நிறைய பாடல்கள் வந்து அதே மாதிரி பாருங்கள். அந்த காலகட்டம் வந்து ஒவ்வொரு இசையமைப்பாளரும் ஒரு ராகங்களை வந்து தெரியாத ராகங்களை நிறைய பேர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ அதில் எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா பற்றி சொல்லணும்னா வேறு யாரும் பண்ணாததை 2 ராகம் அவர் பண்ணியிருக்கார். அவர் தான் ஃபஸ்ட்டு பண்ணார். அவருக்கு பின்னாடி மற்றவங்க பண்ணியிருக்கலாம். இது மாதிரி எம்எஸ்வியாவை பற்றி ஒரு எபிசோட் நம்ம தனியாக பண்ணணும். இது 2 மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா சந்திரகவுன்ஸ் அது வந்து ஹிந்தோளத்தில் பெரிய நிஷாதம், ஹிந்தோளம் சின்ன நிஷாதம். அதான் அதை மாலை பொழுதின் மயக்கத்திலே சந்திரகவுன்ஸ் ராகம். அதை முதல்ல அந்த ராகத்தை தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தின பெருமைக்குரியர் எம்எஸ்வி. அதே மாதிரி துவஜாவந்தின்னு ஒரு ராகம் இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி யாரும் பண்ணல. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் யாராவது பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அது செக் பண்ணி தான் பார்க்கணும். அது வந்து மதுரை மீட்ட சுந்தரபாண்டியனில் அழகு தமிழில் எழுதும் கவிதை புதுமை புலவன் நீ தரிராரி தரிராரி தரி தரித்தா தட்டி தரிரா தன்னின்னா தரிரீரரி. இது துவஜாவந்தி. எனக்கு தெரிஞ்ச அந்த துவஜாவந்தி HMV ரகுன்னு ஒரு ரெக்கார்டிஸ்ட் இருந்தார். அவர் தான் பக்தி பாடல் பண்ணி சுசிலாமா பாடியிருக்காங்க. தவம் இருந்தாலும் கிடைக்காதது நிம்மதி, அதை தருவது தான் முருகாவும் சந்நிதி,
சுகம் தரும் உன் சந்நிதி, சுகம் தரும் உன் சந்நிதி, தவம் இருந்தாலும் கிடைக்காதது நிம்மதி. அதான் அழகு தமிழ் தன்னா தன்னா தரே நானா தரே நா. இப்படி வந்தாதான் தோஜாவதுடைய ரூபம். அது அவர் பண்ணார். அதே மாதிரி இளையராஜா அவர்கள் ரீதி கவுளை, அவர் தான் ஃபஸ்ட்டு தமிழ் திரைப்படத்தில் ரீதி கவுளை பண்ணது அவர். ஆனால் என்ன பண்ணாருன்னா பாருங்கள், புத்தல்தனா ரீதி கவுளையினுடைய ஆரோகணம் அவரோகணம் சொல்லுவோம். மணி நிசா, அதுதான் ஆரோகணம். சானிதமா கமப்பாமா கரிசா சகரிக மணி நிசா சானிதமா கமப்பாமா கரிசா. என்ன பண்ணார் அழகா, இது ஆரோகணம். ஆரோகணங்கிறது சகரிக மணி நிசா, சகரிக மணி நிசா. அவரோகணம் சானிதமா கமப்பா மகரிஸ். அதை எடுத்துட்டு ஆரோகணத்தையே பல்லவிச்சுனா சகரிக மணி நிசா, சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோ. அதுக்கப்புறம் அவள் மன்னம் கொண்ட ரகசி ராகது. அது எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுது. ஒரு ரீதி கவுளை ராகம், இந்த ரீதி கவுளை ராகத்தை டீ கடையில் டீ ஆத்துறவன் ரோடில் வந்து கல்யாண ஊர்வலம் போச்சுன்னா அதுக்கு லைட் தூக்கிட்டு போகிற பாமர ஜனங்களையும் அந்த ரீதி கவுளையை கேட்க வச்ச பெருமை இளையராஜா அவர்களை தான் சேரும் இல்லையா. அதுக்கப்புறம் அந்த ரீதி கவுளையை நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டாங்க. நம்ம என்னது கண்கள் இரண்டா, அதே மாதிரி ரகுமான் பண்ணார் அழகான ராட்சசியே, நிறைய பேர் பண்ணாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அதுக்கு அது ஆத்தர் தலைவர் அவர் தான். அந்த வகையில் நிறைய சொல்லிகிட்டே போகலாம், நிறைய பாடல்கள். அதே மாதிரி இந்த கவிதை கேளுங்கள் பல்லை ஒரு சுதி, சரணம் வேற சுதி, சுதியே வேற, தட்டு திட்டாட்ட, அதான் சுதி பேதமா, சுரம் வேற. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு பார்த்தீங்கன்னா சுதி வேறையாக இருக்கும். கருவில் பிறந்தது ராகம் தரி டாட்டி தட்டி டிட்டாட்டி சாப்பா சாப்பா சா. அங்கே சரணம் தாத்தி தீத்தி, அது எங்கே வந்து தரி டரி டி டாரி டாடி டரி டாடி டி டி டாரி டட்டி டட்டா டட்டா டட்டா. அங்கே சுதி மாறு டட்டா டட்டி டி டாடி டி 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 டடி டி டாட்டி. பழைய சுதி வந்தாச்சு. இதெல்லாம் வேற எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி ஜி ராமநாதன் ஒரு படத்தில் பண்ணிருக்காரு காப்திரு. ஆனால் அது ராகம் மாதிரி பழைய சுதி மாறின மாதிரி தெரிஞ்சு ராகத்தில் உட்காரும். அதுக்கப்புறம் எஸ்வே நெஞ்சில் குடி இருக்கும், அதை சண்முகபுரியாலேருந்து வேறு ராகத்தை போய் திரும்பி வரும். அது வேறு ஸ்கேல் போன மாதிரி தெரியும். ஆனால் இது பக்கா ஸ்கேல் போய் வந்து அதுக்கு பின்னாடி அதை விட இது ஒருபடி மேலே சுதியே வந்து ஆக்சுவலாக இங்கேருந்து வேறு பல்லவியில் வேற ஒரு சுதியில் கொண்டு போய் அந்த சுரத்தில் நிப்பாட்டி அதை ஆதார சுருதியை ஆக்கி அதில் சரணம் முடித்து கரெக்டாக எங்கே வந்து அதை பழைய சுதிக்கு ஒட்டணுமோ அதுக்கு உண்டான சுரங்களை கோர்த்து கொண்டாந்து வைக்கிறதுனா. ஆனால் அவருக்கப்புறம் இது வரைக்கும் யாருமே பண்ணலை. இன்னைக்கு வரைக்கும் யாரும் பண்ணல. அட்டெம்ப்ட் கூட பண்ண முடியல. சார், உங்களுடைய இன்னொரு பாடல் ராஜா சாருக்கு நீங்கள் பண்ணது வந்து அந்திமழை மேகம். அந்த பாடல் பற்றி சொல்லுங்கள் சார். அது உத்தம் சிங் வந்து கண்டக்ட் பண்ணார் இல்லைங்களா? உத்தம் சிங் கண்டக்ட் பண்ணது மட்டும் இல்லை, ராஜா சார் கூப்பிட்டு பேக்ரவுண்டை நீங்கள் போட பண்ணிட்டார். அப்புறம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் அவர் இதை இங்கே எப்படி மாற்றிக்கலாம் பண்ணிக்கலான்னு அந்த பெருந்தன்மையும் அவருக்கு உண்டு இல்லைங்களா. உத்தம் சிங் வந்து ஒரு பெரிய அங்கே ஒரு ஜீனியஸு. அவர் பாருங்கள், அவர் கூப்பிட்டு மெலடி இவர் பண்ணிவிட்டு உத்தம் சிங்கை கூப்பிட்டு பேக்ரவுண்டை நீங்கள் போடுங்க. சில பேர் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் முற்றிலும் ராஜா சாரை பற்றி சில பேர் அவங்க சொல்லக்கூடிய அபிப்பிராயங்கள் வந்து ஒன்றுமே தெரியாமல் அறகுறையாக அவரை முழுமையாக பார்த்து கூட இருக்க மாட்டாங்க. என்ன சும்மா வெளியே உட்காந்து அவரை பற்றி சொல்லுது அது அல்ல. அவர் அந்த பாடல் வந்து மெலடி அவர் பண்ணார் அழகாக. உத்தம் சிங்கை கூப்பிட்டு, ஏன்னா அவர் பாம்பேலேருந்து வருவார். இந்த பாடல் பாம்பேயில் ஹோலி மாதிரி போட்டிருக்கு.
அது அவரே சொல்கிறாரு, உத்தம் சங்கீதம் நீங்கள் பேக்ரவுண்ட் நீங்கள் போடுங்க. அவர் சொல்கிறாரு, வேணாம் ராஜா, நீங்களே போடுங்க ராஜா. இல்லை இது பாம்பே ஸ்டைல், நீங்கள் போட்டால் பெட்டராக இருக்கும். அப்படி நீங்கள் போட்டு இப்போ எனக்கு பண்ணது அது எனக்கும் பெருமை தானே. அப்படி தான் அவர் பெருந்தன்மையாக சொல்கிறாரு. அப்புறம் அவர் போட்டதுக்கப்புறம் இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலான்னு சில ஆல்ட்ரேஷன்ஸ் சொல்லி அந்த பாட்டு அது சுசிலாமாவோட, எங்கள் அப்பா சுசிலாமாவோட பாடி நானும் சுசிலாமாவோட பாடுறேன்னா அது எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த பாடல் அதுவும் நாங்கள் போய் ஒரே டேக் தான் பாடினோம். ஹெவி ஆர்கெஸ்ட்ரா இல்லை சார்? அதுவும் ரிதம்லாம் ரொம்ப கஷ்டம். பயங்கர. அது கச்சேரியில் வந்து இன்றைக்கியோ என்ன எத்தனை ரிஹர்சல் பார்த்தாலும் சரி அப்படி இப்படி கொஞ்சம் சொதப்புவாங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பிரசாத் வாச்சார், பிரசாத் அண்ட் பெரிய பிரசாத் ஐயா, அப்புறம் வெள்ளபாலா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இவர் எல்லாமே இருந்தாங்க, கன்னியானங்க வருதாங்க, எல்லாருமே வச்சாங்க. அது கொஞ்சம் ரிதம் செக்ஷன் ரொம்ப கஷ்டம். ஓப்பனிங்லாம் ரொம்ப கஷ்டமானது. பட்டு அந்த படம் வந்து அதுவும் இதுதான் லைவ் தான். இது வாய்ஸ் மிக்சிங்லாம் கிடையாது, லைவாக தான் பாடினோம். ஒரே டேக் தான், ரொம்ப நல்லா வந்து நமக்கு அந்த பாடல் ஒரு பெரிய ஒரு இது வச்சுங்களேன். ஆனால் அதில் எனக்கு என்ன சந்தோஷம்னா, நான் முதல்ல ஹீரோவுக்கு பாடின பாடலை இசையமைச்சவர் அண்ணன் எம்எஸ்வி அவர்கள். ஒரு வீடு ஒரு உலகம், ரதி தேவி சன்னதியில் ரகசிய பூஜை, அந்த பாடலை எழுதியவர் ஐயா புலமை பித்தன் அவர்கள். எனக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு சமமாக நான் அவரை நினைப்பேன். அந்த அளவுக்கு என் மேலே ஒரு அன்பு உள்ள ஒரு அண்ணன் கூப்பிடுவேன். பட் எங்கள் அப்பா ஸ்தானம் அவர் எழுதின இந்த பாடல். அதில் வரிகள்லாம் பார்த்திங்கன்னா, நீர் நடக்கும் பாதையெங்கும் நஞ்சையானது, ரெண்டு அர்த்தம். நீர்னா தண்ணீர் எங்கே நடக்கும் போதோ அது ஹீரோவுக்கும் பொருந்தும். நீர் நடக்கும் பாதையெங்கும் நஞ்சையானது, நாம் நடக்கும் பாதையெங்கும் பஞ்சம் போனது. அந்த நஞ்சைக்கு இங்கே அந்த எதுகைக்கு போன பஞ்சம் போட்டிருப்பார். அது மாதிரி அந்த பாடல் முழுக்க ரொம்ப மங்களகரமான பாடல். வீடுதோறும் மங்களம் இன்று வந்தது, காணும்போது நெஞ்சிலே இன்பம் வந்தது, தாம் தன்னத்தோம் தீம் தன்னத்தோம் ராகம் பாடுவோம், அந்தி மழை மேகம் தங்க மழை தூவும் திருநாளாம், எங்களுக்கும் காலம் வந்ததென பாடும் பெருநாளாம், ஓயிடி கொட்டும் நேரம் அது கொட்டும் நேரம், எங்கள் தெருவெங்கும் தேரோடும் தேரோடும் திருநாளாகும், நாள்தோறும் இன்ப ஊர்கோலம். அதனால் அந்த பாடலும் பட்டி தொட்டிலாம் ரொம்ப ஒரு அவர் இளையராஜா சார் இசையமைச்ச பாடலை இது வந்து பட்டி தொட்டி எங்கும் ஒலிச்சு ஒரு வித்தியாசமான பாடல்னு மக்களால் பாராட்டப்பட்ட பாடல். அந்த பாடல் எனக்கு அவர் கொடுத்ததும் எனக்கு கிடைச்சதும் எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, போன வாரம் எங்கள் ஆஃபீஸில் ஹோலி செலிப்ரேஷனுக்கு என்னென்னமோ பாட்டு போட்டு ஆட ஆரம்பித்தோம், செட் ஆகலை. இந்த பாடல் போட்ட பிறகு தான் அந்த ஜோஷ். என்னதான் நம்ம அதர் சாங்ஸ் கேட்டு அந்த ஹோலி செலிப்ரேட் நமக்கு இந்த இடத்துல மணிரத்னம் இந்த பாடல் வந்து பெரிய அளவுக்கு பாராட்டுறதுக்கு அது ஒரு காரணம். மணிரத்னம் ஐயா அவர்கள் வந்து அந்த பாடலை ஷூட் பண்ண விதம் என்ன கண்ணா பின்னான்னு நினச்சி பார்க்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதை ஒர்க் பண்ண அத்தனை பேரும் கேமராமேன்லாம் தண்ணிக்குள்ளே விழுந்து சேத்துக்குள்ளே விழுந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பாட்டை சமீபத்தில் நம்ம பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய மகள் திருமணத்தில் அவர் மணிரத்னம் ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்து. அப்போ வாங்க ஐயா நான் தான் பாடினேன் உங்கள் ஆமாம்மா சூப்பராக பாடினீங்க, இன்றைக்கும் இத்தனை இருந்தாலும் அந்த பாடல் தனியாக நிற்கிதுன்னு பண்ணி அப்புறம் ஒன்றா புகைப்படம்லாம் எடுத்துக்கிட்டோம். அந்த பாடல் வந்து சிறப்பாக பேசப்பட்டதுக்கு அந்த திரைப்படத்தில் அந்த ஒளிப்பதிவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பனி, ராஜா சாருடைய சிம்பனியை இன்னைக்கு இந்தியா முழுக்கவுமே கொண்டாடுது, ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு இந்தியனாக நினைக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க சார்? என்னை பொறுத்த வரைக்கும் அபூர்வம், அபாரம், ஆனந்தம். அபூர்வம்ங்கிறது அவர் இதுக்கு முன்னாடியே ஹவ் இஸ் நேம் இட்லாம் கேட்டிருக்கீங்க, ஹவு டு நேம் இட் கேட்டிருப்பீங்க. ஆமாம். அதில் பார்த்தீங்கன்னா ஹரிபிரசாத் சௌராசியா அவர்களெல்லாம் கூப்பிட்டு, ஏன்னா இன்றைக்கி ஃப்ளூட்டுன்னா
அத்தாரிட்டி அவர்தான். ஹரிபிரசாத் சௌரசியா. அதுக்கு முன்னாடி பன்னாலால் கோஷெல்லாம் இருந்திருக்காங்க. அவங்கள பற்றிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆமா ஆமா. பன்னாலால் கோஷெல்லாம் ஃப்ளூட் வந்து இப்போது இவ்வளோ லென்த்தாக இருக்கலாம், அதுக்கு மேலே உங்களுக்கு விரல் வைக்க முடியாது. ஆமா. அவர் என்ன பண்ணார், அவருக்கு அதீத பேஸ் வேணுங்கிறதுக்காண்டி ஸ்பெஷலாக ஃப்ளூட்டு தயார் பண்ண சொல்லி அந்த ஃப்ளூட்டு விரல் போதுங்கிறதுக்காண்டி இந்த இடமெல்லாம் 10 இந்த 10 இடைவெளியும் ஆப்ரேஷன் பண்ணி அகலப்படுத்திக்கிட்டார். எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பன்னாலால் கோஷ் 10 விரல்களையும் இங்கே ஆப்ரேட் பண்ணி அந்த அந்த ஓட்டைக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணி அப்படிலாம் இசைக்காக தியாகம் பண்ணவங்க இருக்காங்க. அந்த மாதிரி பன்னாலால் கோஷ்க்கு அப்புறம் அவர் வழியில் ஒரு சிறந்த ஃப்ளூட்டிஸ்ட் நம்ம ஹரிபிரசாத் சௌரசியா. அவங்களெல்லாம் கூப்பிட்டு அப்போவே வந்து பண்ணிட்டாரு. அது 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 வந்து அது ஒரு சிம்பனி தான் வச்சுங்களா. ஆனால் இப்போ தான் சரியான ஒரு நேரம் வந்து அவருக்கும் அதுக்கு டைம் எடுத்துகிட்டு புதுசாக பண்ணியிருக்கேன். நான் இன்னும் முழுசாக கேட்கல, ஆனால் கேட்பதற்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். அது நிச்சயமாக அதையும் கேட்டால் அதை கேட்டதுக்கப்புறம் இவர் ஒருத்தர் தான் செய்ய முடியும், வேறு யாரும் பக்கத்தில் போக முடியாது அப்படிங்கிறபடி அப்படி தான் பண்ணியிருப்போம். அவருங்க அது மட்டும் இல்லை, அவர் ஒரு கச்சேரியிலே ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தார். அது எத்தனை பேருக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. அதை இன்றைக்கி நான் வந்து அவர் சார்பாக அந்த விளக்கம் நான் கொடுக்கணும்னு நான் பிரியப்படுறேன். என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு கவிதை இருக்குது, இந்த தம்பி கேமரா தம்பி ஒரு கவிதை எழுதியிருக்கார், இவர் ஒரு கவிதை எழுதியிருக்கார், நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். இந்த கவிதை ஒரே நேரத்தில் 4 மைக்கு வச்சு நீங்களும் படித்து நானும் படித்து அவரும் படித்து இவரும் படித்தா கேட்க முடியுமா? முடியாது. இதை அந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பார். அந்த நிகழ்ச்சி வந்து நம்ம நடிகர் பிரகாஷ் ராஜ் தொகுத்து வழங்கினார். ஆனால் இது பாமர மக்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. ஆனால் அந்த மாதிரி ஒரே நேரத்தில் நம்ம 4 பேரும் 4 மைக் வச்சு கவிதை படித்தா அது குளறுபடியாக ஒரு சத்தமாக இருக்குமே தவிர எதுவுமே புரியாது. ஆனால் இசை தான் அதில் மாறுபட்டது. இப்போ ஒரு வயலின்ஸில் ஒரு ஸ்கோர் போகுது, சஞ்சன் ஜஞ்சன் 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 சஞ்சன் ஜன் சஞ்சன் ஜஞ்சம் சரிங்களா, இது வயலின் ஸ்கோர். இது போயிட்டே இருக்கு. இந்த வயலின் ஸ்கோர் மேலே நம்ம ஹரிபிரசாத் சௌரசியா ஃப்ளூட்டு தன் 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 தன். இதை நீங்கள் சொல்லுங்கள் வாயில். தாரத்தப்பம் தீரத்தத்தம் தாரத்தத்தம் தாரத்தத்தம். இப்போ நீங்கள் வேற ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க ஸ்கோரு, நான் அதுக்கு மேலே வேற ஒரு ஃப்ளூட்டில் வேற பேட்டர்ன், இது கண்டினியூஸாக போகிறேன். இது ரெண்டும் கேட்க முடியுதா? கேட்குறமா இல்லையா? அதான் நீங்கள் அந்த வயலினில் போகிற ஸ்கோர் சோரம் வேற, பேட்டர்ன் வேற, சந்தம் வேற. இந்த ஃப்ளூட்டில் வர்ற சோரம் வேற, சந்தம் வேற. ஆனால் அந்த சொரத்துக்கு மேட்சாக தான் இது இருக்கும். அதுக்கு அப்பாற்பட்டு அந்த சட்டத்துக்கு அப்பாற்பட்டு இருக்காது. இதுக்கப்புறம் நீங்கள் அந்த வயலினும் தோண்டி இந்த ஃப்ளூட்டுக்கு மேலே அதுக்கு மேலே ஒரு ஷானை தூ தூரு தூ து தூன்னு ஒரு லாங் நாட் போகும். இதுக்கு மேலே கிங் 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 இன்னொரு கீபோர்டு. இது 4 சேர்த்து உங்களால் கேட்டிங்கன்னா இனிமையாக கேட்க முடியுமே தவிர இந்த 4 கவிதை படிக்கிற மாதிரி குளறுபடியாக இருக்காது. அதுதான் இசைக்குள்ள மகத்துவம்னு அவர் அந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பார். அது மாதிரி இப்போ இந்த இதில் வந்து நான் கொஞ்சம் போட்டாங்க இல்லையா, அதில் கேட்டேன். அதில் அந்த மாதிரி தான் வயலன்ஸ், அது மேலே என்னென்ன பேட்டர்ன்ஸ் அதெல்லாம் 1 2 அதை கொஞ்சம் கேட்கும்போதே அவ்வளோ இனிமையாக இருக்கு, பிரமிப்பாக இனிமையை தாண்டி பிரமிப்பாக இருந்தது. முழுசாக கேட்கும்போது நிச்சயமாக அது சூப்பராக இருக்கும். உலக இசையமைப்பாளர்கள் பெரிய இப்போ நீங்கள் பிதோவன், மொசாட் அவங்க வரிசையில் அடுத்ததில் இளையராஜா அவர்களும் இருக்கிறார். அவர் இடம் பெற்று விட்டார் அப்படின்னு ஆணித்தரமாக சொன்னால் அது மிக இல்லை. அது அத்தனைக்கும் தகுதியானவர். அவர் வாழ்ந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் நாமளும் வாழ்கிறோம். அவர் வாழ்ந்த காலகட்டங்களில் நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது தமிழர்கள் அனைவருக்குமே, மகாராஜனுக்கு மட்டும் இல்லை, பாடகர்கள் மட்டும் இல்லை, தமிழ் சமுதாயத்துக்கே அவர் வாழ்ந்த காலத்தில் வாழக்கூடிய அத்தனை தமிழர்கள், அவர்கள் அரசியல்வாதியாக இருக்கட்டும், பாடகர்களாக இருக்கட்டும், கலைஞர்களாக இருக்கட்டும், இல்லை தொழில் அதிபர்களாக இருக்கட்டும், இல்லை உங்களை மாதிரி சேனல் நடத்துகிறவங்க யாரும் சரி, அனைவருமே அவர் வாழ்ந்த காலகட்டங்களில் நம்ம வாழ்கிறோங்கிறத பெருமையாக மாறுதட்டி நம்ம சொல்லிக்கொள்ளலாம். அத்தனைக்கும்
உரியவர் ஒரு இசைஞானி இளையராஜா அவர்கள். ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு இளையராஜா அவர்கள். அவ்வளோதான். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை சந்திக்கணும்னு எங்களோட ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்கள் கேட்டதுனால பல நல்ல விஷயங்களை மக்களுக்கு உங்களுடைய சேனல் மூலமாக பகிர்ந்துக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இதை கேட்கக்கூடிய அத்தனை ரசிக உள்ளங்கள், தமிழர்கள், மனிதாபிமானம் உள்ள மனிதர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை ஒரு பாடலோட பாடி நிறைவு செய்கின்றேன். அறிஞனாயிரு, கலைஞனாயிரு, 1000 கோடிக்கு அதிபனாயிரு, 1000 கோடிக்கு அதிபனாயிரு, அரசனாயிரு, புருஷனாயிரு, நாட்டுக்கு அரசனாயிரு, உன் மனைவிக்கு மட்டும் புருஷனாயிரு. நீ எங்கு எப்படி இருந்தாலும் மனிதாபிமானமுள்ள நல்ல மனுஷனாயிரு. மனிதாபிமானம் உள்ள நல்ல மனுஷனாயிரு. அதனால் இங்கு சுல்தானுக்கும் சூசைக்கும் சுப்பிரமணியத்திற்கும் ஒரே ஞாயிறு. ஞாயிறு என்றால் சூரியன். சுல்தானுக்கும் சூசைக்கும் சுப்பிரமணியத்திற்கும் ஒரே ஞாயிறு. அதனால் எங்கும் என்றும் எப்பொழுதும் மனிதாபிமானம் உள்ள மனுஷனாயிரு. மனுஷனாயிரு. நன்றி, வணக்கம்.